உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாவில் திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்றோன்னே நீங்கள் டக்குன்னு இந்த இடத்துல பார்த்த உடனே கொடி குத்தி இருக்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் பல பேருக்கு வந்துடுச்சு. அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. இந்தியன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நாளை நான் மதிக்கிறேன். அதற்காக நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன் இல்லை என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, தேசிய கொடி குத்திட்டாலே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வர வர கருப்பு சட்டையை போட்டாலே ஒரு கட்சியை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க. அரசியல் கட்சியில் ஒரு சின்னத்தையும் ஒரு கொடியவையும் ஒரு நிறத்தையும் ஒரு கட்சிக்கு எழுதி என்றைக்குமே வச்சது கிடையாது. அதனால் அரசியலமைப்பு நம்ம கண்டிப்பாக நம்ம அது என்ன கொண்டாடியே ஆகணும். நம்ம படித்தவங்க, படிப்பறிவு மிக்கவர்கள், நமக்கு மாற்று கருத்துக்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதுக்காக நம்ம அரசியல் கட்சி பிடிக்கலை அப்படின்னு இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்கலாம். அதெல்லாம் அந்த சைடு வச்சுவிட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கின அரசியலமைப்பு உருவாக்கி தந்த மாமேதைகள் பல பேர் இருக்காங்க. அப்போ அந்த அரசியலமைப்பை உருவாக்கி தந்த மிக முக்கியமான நாளை நம்ம கொண்டாடியே ஆக வேண்டும். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தேர்ட் டே. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் சால்வ் பண்ணி அந்த பிடிஎஃபை ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு என்னங்க, உங்களுக்கு மேக்ஸுக்கு மட்டும் பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிடுறேன், டெலகிராம்லையும் சென்ட் பண்ணிடுறேன். ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்க டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே சென்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுவும் ஆல்ரெடி சென்ட் ஆயிரும் அப்படிங்கிறத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய மூன்றாவது தினம், மூன்றாவது நாளுக்கான ஹோம்ஒர்க்கு. ஸோ இந்த நாள் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அடுத்த லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இனிமேல் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கோட ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபார்முலா இனிமேல் புதுசாக எதுவுமே கிடையாது. ரெண்டே ஃபார்முலா தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். அந்த ரெண்டு ஃபார்முலாவை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒன்றுமே கிடையாது. இப்போ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். என்ன சார் கஷ்டம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்ன பார்த்துருக்கோம்? காஸ்ட் ப்ரைஸ் பார்த்துருக்கோம், அதாவது வாங்கிய விலை பார்த்துருக்கோம். அடுத்து என்ன? விற்று விலை இப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் குறித்த விலைன்னு ஒன்று கொண்டு வரேன் புதுசாக. என்னடா ஒரே ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று சொல்லு, பழசு தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது ஒரு கடைக்காரர் வச்சுக்குவோம். ஒருவர் கடைக்காரர் இங்கே இருக்கிறார். இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொருளை வாங்குறார். அதுதான் உண்மையான விலை. இதுதான் அடக்க விலைன்னு வச்சுக்கலாம், அடக்க விலைன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உண்மை விலைன்னு வச்சுக்கலாம். சரியா? உண்மை விலை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகப்படுத்தி மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலைன்னு ஒரு விலையை அவராகவே உருவாக்குறார். இதை உருவாக்குறார் யார்? கடைக்காரர். குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. குறித்த விலை, மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் இதுக்கு பேர் செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த சட்டை நான் வாங்க போகிறேன், இந்த சட்டைக்கு இல்லை ஒரு லேபிள் மாதிரி ஒன்று, லேபிள் ப்ரைஸ்னு கூட சொல்லலாம். இதில் போட்டிருப்பாங்க எவ்வளோது, 650 ரூபா, 750 ரூபா. ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அதில் எழுதி ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் அதுதான் அந்த ரூபாய் கொடுத்தா கடைக்காரர் வாங்கியிருப்பார், சத்தியமாக வாங்கியிருக்க மாட்டார். அதை விட கம்மியாக தான் வாங்கியிருப்பார். நமக்கு அந்த குறித்த விலை கொடுத்துருக்காரு. உடனே நல்லா கவனிச்சுக்குங்க, இதிலிருந்து ஒரு சதவீதம் அதிகப்படுத்தி குறித்த விலையை ஆக்குகிறார் யார்? கடைக்காரர். இப்போ நம்ம சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு, தள்ளுபடி என்ற பெயரில் சில சதவீதத்தை குறைப்பார். தள்ளுபடி 10% தள்ளுபடி. இப்போ அது 650 ரூபா, 650 ரூபா 10%, 65 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 650 ரூபாவில் 65 ரூபா மைனஸ் பண்ணி நம்ம ஒரு சட்டையை வாங்கிட்டு வருவோம். 10% தள்ளுபடி. அதுதான் செல்லிங் ப்ரைஸ். என்ன ப்ரைஸ்? விற்ற விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். விற்ற விலை, அதாவது என்ன ப்ரைஸு? செல்லிங் ப்ரைஸ். இப்போ இது நம்ம சந்தோஷத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரைஸ். இப்போ நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி 3 விலைன்னு கொடுத்தா நம்ம எப்போதுமே ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 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 சட்டையை 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறார். 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறார். ஒரு சேர்த்து ஒரு 600 ரூபான்னு எம்ஆர்பியில் போட்டிருக்காரு.
சார் உங்களுக்காக நான் 10% தள்ளுபடி கொடுக்குறேன் சார் அப்படின்னு பார்த்தா 60 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 540 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 600 தான் கால்குலேஷன் பண்ணுவோம். 600 10% கம்மி பண்ணுறாரு. கம்மி பண்ணி நம்மளுக்கு 540 ரூபா கொடுத்துறாரு. இப்போ அவருக்கு லாபம் என்றால் இதில் இருந்து தான் கண்டுபிடிக்கணும். இதை டெலீட் பண்ணிடணும். அப்போ 400 ரூபாயிலிருந்து 140 ரூபா அவருக்கு லாபம். அப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இந்த குறித்த விலை நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ என்னென்னா இதை ரெண்டையும் கொடுத்து கேள்வி கேட்டாங்க இல்லையா, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறித்த விலையை நடுவில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த குறித்த விலையை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது தூர வீசிடுவீங்க. தூர வீசிட்டு இது ரெண்டுக்கு கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிப்பீங்க. இதுதான் கான்செப்ட். நான் சொல்கிறது புரியுதா? எப்போதுமே இதிலிருந்து இங்கே போகிறது கூட்டிக்குவாங்க, இங்கேருந்து தள்ளுபடினா மைனஸ் பண்ணிப்பாங்க. நான் கான்செப்ட் புரிஞ்சிக்கல. கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஒன்றுமே கிடையாது, சப்பது சத்தியமாக. இப்போ பார்த்துருவோமா? எஸ். ஃபஸ்ட்டு ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200 வாங்கினார். 1200 ரூபாய்க்கு வாங்குறாரு. சந்தோஷம். அப்போ இந்த 400 அப்படின்னு போட்டேன் இல்லையா, 400ன்னு போட்டிருக்கேன்ல, இந்த 400 கிடையாது, இது 1200 முடிஞ்சு. பின் அதன் அடக்க விலையிலிருந்து 30% குறித்த விலைக்கு. அப்போ இங்கேருந்து 30% கூட்டுறாரு. எதுக்கு? இதுக்கு 30%. இந்த 400 600 மாற்றினேன்ல, இப்போ இந்த 1200 அது 30% கூட்டுறாரு. அப்போ 1200க்கு 30% கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதோட ஆட் பண்ணிக்கலாம். எதில்? இதோட ஆட் பண்ணிங்கன்னா அந்த விலை வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 0 2 0 30ன்னு வருதா? சரி, ஓகே. அப்போ 360. அப்போ 360 ஆட் பண்ணிக்கோங்க. 360 ஆட் பண்ணால் 1560 ரூபா. இதான் இப்போ எம்ஆர்பின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் எம்ஆர்பின்னு போடுவாங்க, மார்க்கப் ப்ரைஸ். இப்போ 1360 தான் குறித்த விலை. அவங்க விலைக்கு 20% தள்ளுபடி கொடுக்கிறார். எதுக்கு? இதிலேருந்து 20% தள்ளுபடி கொடுக்குறாராமா. கொடுக்கட்டும். அப்போ 1560க்கு 20% தள்ளுபடி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 1 6 2 12 மிச்சம் 1 2 10 1 11 612 ரூபா. சாரி, 312 ரூபா. கரெக்டா? ஆமாம், 312 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1560ல் 312 நான் மைனஸ் பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஏன்னா குறைக்கிறேன். இல்லைன்னா டேரெக்டாக 80% கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த விலையே வந்துடும். இப்போ டேரெக்டாக இதுக்கு 130% கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த விலையே வந்துடும். நம்ம கூட்ட தேவையில்லை. புரியுதுங்களா? சரி, நம்ம மைனஸ் பண்ணுவோம். 10ல் 2 போச்சுன்னா 8, 5ல் 1 போச்சுன்னா 4. அப்போ இது ஒன்றுமே பண்ண முடியாது, 2. அப்போ 1248 ரூபாய்க்கு விற்பார். 1248 ரூபாய்க்கு விற்பார். இப்போ இந்த 1300 சாரி, ஆமாம் அதான் கரெக்டு தானே? ஆமாம், 1560 இருக்கு இல்லையா, இது நமக்கு தேவையில்லது. நமக்கு தெரிஞ்ச 2 கண்டுபிடிச்சாச்சு. என்னது? வாங்கிய விலை 1200, விற்ற விலை 1248. 48 ரூபா அவருக்கு லாபம். அவங்க என்ன கேட்குறாங்க? விற்ற விலையின் லாபம் என்ன? அவருக்கு லாபம் எதை வச்சு தான்? வாங்கிய விலையிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 48 ரூபா கூட வந்திருக்கு. 48 ரூபா கூட வந்திருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? 48 ரூபா கூட வந்திருக்குல்ல, நம்ம ஃபார்முலா என்ன? டிஃபரண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. டிஃபரெண்ட்டு 48, அது 1200 இன்ட்டு 100. அதானே ஃபார்முலா? அப்படி தானே சொல்லி கொடுத்தேன். 2 0க்கு 2 0, 1 12 12 4 12 48. அப்போ 4% லாபம். எத்தனை சதவீதம் லாபம்? 4% லாபம். இந்த இருக்கு 4% லாபம். சாரி, இவ்வளவு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்பட்டேன். மற்றபடி இதில் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த கொஸ்டின் மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு புத்தகத்தின் விலையில் ஒரு புத்தகம் இருக்கான், ஒரு புத்தகம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க்கெட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். சந்தோஷம். ஒரு புத்தகத்தின் விலை 20% தள்ளுபடி செய்தும், இதில் 20% தள்ளுபடி கொடுத்தும் வியாபாரிக்கு 10% லாபம் வருது. 10%னா இங்கேருந்து இங்கே 10% லாபம் அவருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். 20% தள்ளுபடி செய்தும்
அவருக்கு 10% லாபம் கிடைக்கிறது எனில் அப்புத்தகத்தின் குறித்த விலை 440. கண்டிப்பாக ஒன்று கொடுத்துருவாங்க, பயப்படாதீங்க. சந்தோஷம் சார். அப்போ 440 குறித்த விலைனா இதிலிருந்து 10% தள்ளுபடி பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா இதுதான் குறித்த விலை அவங்க கொடுத்துருக்காங்க. குறித்த விலை 440ன்னா அடக்க விலை என்ன, இது என்னன்னு கேட்குறான். அப்போ இதில் இருந்து நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம், இதில் இருந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கான்செப்டே. இதிலேருந்து நான் 20% தள்ளுபடி பண்ணால் என்ன விலை வருதோ அதுதான். ஒன்று 20% தள்ளுபடி பண்ணி மைனஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டேரெக்டாக 80% கண்டுபிடிங்க, அந்த செல்லிங் ப்ரைஸே வந்துடும். அப்போ 440க்கு 80% நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்போ 44 8 4 8 32 4 8 32 35 352 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அவனே சொல்லிட்டான் அவனுக்கு எத்தனை சதவீதம் லாபம்? 10% லாபம். அப்போ எதனுடைய, இதுதான் செல்லிங் ப்ரைஸ். அப்படி தானே பார்த்தோம், நம்ம இப்படி பார்த்தோமே. எதனுடைய 10% லாபம், எதனுடைய 110%, இந்த 352. நான் சொல்லி கொடுத்தது 2 ஃபார்முலா தான். ஒன்று நான் சொல்லி கொடுத்தேன் பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட்டு டைப்பில். இப்போ நம்மள்ட்ட என்ன கிடச்சிருக்கு? ஸோ விற்ற விலை கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு. லாபம்னா என்ன? கூட்டணும், 100ஓட கூட்டணும், கூட்டிட்டேன். 110 இன்ட்டு 352. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு 11 11 3 11 33, பேலன்ஸ் 2 2 11 22. அப்போ எக்ஸ் = 10 அந்த சைடு போனால் 320 ரூபா. அப்போ 320 ரூபா கொண்ட ஒரு பொருளை அவர் 440 ரூபாய்க்கு குறித்த விலையாக்கி அதை 20% தள்ளுபடி கொடுத்து 352 ரூபாய்க்கு விற்று எவ்வளோ ரூபாய் லாபம் பெறாரு? 10%. கண்டிப்பாக 320 இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. இதே தான் எல்லா ப்ராப்ளமும். சரிங்களா? ஓகே தானே? இங்கே பாருங்க, குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடி கொடுத்தும், இந்த கொஸ்டினை பாருங்க, குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடி கொடுத்தும் இந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடி கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி எத்தனைன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க ருப்பீஸை பற்றியே பேசலை, காசை பற்றியே பேசலை சார். வெறும் சதவீதமாக கொடுக்குறாங்க சார். அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ருப்பீஸ் பேசலைன்னா. எப்படி சார்? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒருவர் 100 ரூபா ஒரு பொருள், 100 ரூபா சார் ஒரு பொருள், 100 ரூபாய்க்கு 20% தள்ளுபடி, 20% 80 ரூபா. இப்போ 80 ரூபாயில் திடீர்னு 5% தள்ளுபடி பண்ணுறாரு. 80 ரூபாய்க்கு 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 100 கண்டுபிடிக்கக்கூடாது. அதான் மேட்ரு. 100லேருந்து 20% தள்ளுபடி கொடுத்தா 80 ரூபா. 80 ரூபாயில் திரும்ப 5% தள்ளுபடி எவ்வளவு கண்டுபிடிங்க. 80ல் 5%ங்கிறது எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இதில் பாதி 4, இதில் பாதி 5, 5 5 கேன்சல். 4 ரூபா. 4 ரூபா திரும்ப மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4 ரூபாயை மைனஸ் பண்ணால் என்னது? 76 ரூபா. 76 ரூபா. யாருக்கு புரியல? அப்போ 100 ரூபா பொருளை 76 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உண்மையிலே எத்தனை சதவீதம் தள்ளுபடி? 100லேருந்து மைனஸ் பண்ணுங்க, அதான் தள்ளுபடி. 100லேருந்து 76 மைனஸ் பண்ணால் எத்தனை வரும்? 76 மைனஸ் பண்ணால் 24. 24 இருக்கா? அந்த இருக்கு 24. புரியுதா இல்லையா? அவ்வளோதான். ஓகேவா? சரி, படுத்து இதுமே நீங்கள் தான் போடணும். இது இனிமேல் நான் போட்டேன்னா எல்லா 15 நானே போடுறேன். இது உங்களுக்கானது, இதே உங்களுக்கானது. ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து, உற்பத்தி விலைனா அடக்க விலை, அவ்வளோதான். அடக்க விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கிறார், மார்க்கெட் ப்ரைஸாக குறிக்கிறார். அதுலேருந்து 40% தள்ளுபடி அறிவித்தால் அவர் கிடைத்த லாபம் நட்டம் எவ்வளவு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தை 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் கிடைக்குது, நீங்கள் தான் போடணும். ஒருவர் கூலி 50% குறைக்கப்பட்டு பின்பு குறைக்கப்பட்ட கூலியிலிருந்து 50% அதிகரிக்கப்படுகிறது. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 50% கூட்டி 50% மைனஸ் பண்ணால் 50 மைனஸ் ஆகி ஈக்குவல் ஆகுமானா கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு பொருளை வச்சுக்குவோம். இப்போ ஒரு 100 ரூபா ஒரு பொருள், அது 50% அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க? குறைக்குது. 50% குறைச்சா எவ்வளவு? 50 ரூபா. இப்போ அடுத்து 50% அதிகரிக்குதான்.
50% அதிகரிக்குதுன்னா இதிலிருந்து 50% அதிகரிக்கும் கிடையாது. கண்டுபிடிச்சதுலேருந்து 50%, கண்டுபிடிச்சதுலேருந்து 50%னா 50ல் 50% 25 ரூபா கரெக்டா? அப்போ 25 + 75 ரூபா. அப்போ நல்லா பாருங்கள், 100 ரூபா சம்பளம் 75 மாறிடுச்சு. அப்போ அவர் எவ்வளோ குறைஞ்சி போச்சு? 25% குறைந்திருக்கிறது. ஆப்ஷன் இருக்கும், 25% நட்டம். உடனே லாபமும் அல்ல நட்டமும் இல்லை சொல்லவே கூடாது, அப்படி வராது. ஒரே மதிப்பாக இருந்தாலும் குழப்பிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே தானே? ஓகே தான் சார். தள்ளுபடி 20% தரப்பட்ட போதும் ஒரு பொருளின் விற்ற விலை 24, அதே பொருள் 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? இது நான் போடணுமா? போட்டுருவீங்களா? சரி பார்க்கலாம். தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை, தள்ளுபடி 20% சார், இந்த அப்படி போட்டிருக்கேன் சார், இங்கே இருக்குது 20% தள்ளுபடி. அப்போ இங்கே 24 ரூபா ஒரு பொருள். அப்போ ஒரு பொருளின் 80% தான் இந்த 24, கரெக்டு தானே? ஏன்னா 20% தள்ளுபடி. அப்போ எந்த பொருளின் 80% இந்த 24 ரூபா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுட்டேன். ஒரு டெட்டை இரட்டை 16, 3 24. அப்போ அந்த பொருள் எவ்வளவு? 30 ரூபா. 30 ரூபா பொருளை அவர் 24 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 20% தள்ளுபடியில். நான் சொல்கிறது புரியுதா? பாருங்கள். அடுத்து தரப்பட்டிருப்பின் அதே பொருளுக்கு 30% தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்ன? அப்போ 30 ரூபாய்க்கு 30% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 20% கண்டுபிடிச்சா 24 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களே, 30% போடுங்க. அப்போ 30% கண்டுபிடிச்சி நீங்கள் கழிக்கிறத விட டேரெக்டாக 70% கண்டுபிடிச்சிருங்க, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அப்படி தானேங்க? 7 3 21. நீங்கள் 30% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக 70% கண்டுபிடிச்சா அந்த விற்பனை விலையே வந்துடும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆன்சர் 21. ஓகேவா? கிளியரா? கிளியர் தான் சார். இப்போ நம்ம அடுத்த டைப்புக்கு போயிடுவோம். இப்போ அடுத்த டைம்னா பாகம்னே வரும். பாகம்னா இந்த சம் பாருங்களேன். குமார் என்பவரின் மாத சம்பளம் 54,000 ரூபா. அதில் 1/6 பாகம் வாடகைக்கு கொடுத்துட்றாரு, 1/3 பாகம் கல்விக்கு, 1/4 பாகம் போக்குவரத்து செலவுக்கு, மீதியை சேமித்து வைக்கிறார் எனில் சேமிக்கும் தொகை. இது முதல்ல ப்ராஃபிட் லாஸே கிடையாது. ஆமாம், ப்ராஃபிட்னு வரல, நஷ்டம் வரல. இதில் இப்போ உங்களுக்கு என்ன ஈஸினா, முதல்ல அவர் என்னென்ன பாகம் கொடுக்குறாருன்னு பார்த்துருவோம். பாருங்கள், 1/6 அப்போ 1/6 ப்ளஸ்ஸு 1/3 அப்போ 1/3 ப்ளஸ்ஸு 1/4 ப்ளஸ் 1/4. இதெல்லாம் அவர் கொடுத்த பாகம், கரெக்டு தானே? அப்போ முதல்ல எத்தனை பாகத்தை கொடுத்துட்டாருன்னு பார்ப்போமே. இத்தனை பாகத்தை கொடுத்துருக்காரு. இந்த 1/6 1/3 1/4 கொடுத்த பாகம். அப்போ முதல்ல எல்லாத்தையும் கூட்டிடுவோம். எல்லாத்தையும் கூட்டினா 24 எல்சிஎம். 6 4 24, அதனால் 4, 8 3 24, அதனால் 8, 6 4 24, அதனால் 6. எல்லாத்தையும் கூட்டினா 18, 18/24 கரெக்டா? ஆமாம். இதில் பாதி 92 18, இதில் பாதி எத்தனை வரும்? 12 வரும். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இதுதான் கொடுத்த பாகம், அப்படி தானே? அப்போ இதிலேருந்து மீதி எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டைம் அண்ட் ஒர்க்கில். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 3, 12லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 3. அப்போ 3 / கீழே 12 அப்படியே போட்டுறணும். இதை கூட 3ஆல் அடிக்கிறா இருந்தால் கூட அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை 3ஆல் அடித்தா 3 9, நான் 3 12, 3/4. அப்போ மிச்சம் என்ன வரும்? 1/4ன்னு வரும். அடிக்கிறா இருந்தால் அடிச்சுக்கலாம். இப்போ இது சார் இப்படி இதுவுமே அதே தான் வரும், 1/4 வரும் பாருங்கள். நீங்கள் அடித்து கண்டுபிடிச்சாலும் அடிக்காமல் கண்டுபிடிச்சாலும் அதான் வரும். இப்போ 1/4 தான் அவர் சேமித்து வைக்கிறது. எந்த ரூபாயில் 1/4? இந்த 54,000ல் 1/4. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ அடிக்க வேண்டியதுதான். இப்போ இதில் பாதி 2, இதில் பாதி 2 4, மிச்சம் 1, 7 2 14, 3 0. திரும்ப 2ஆல் அடிக்கலாம், 2 2. இது எத்தனை? 35ன்னு வருமா? அப்போ இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இந்தா 13,500 ரூபாயை அவர் சேமிக்கிறாரு. புரியுதா இல்லையா? புரியுது தானே? ஆமாம். இதே தான் இதுவும் உங்களுடைய ப்ராப்ளம். சரி, அடுத்து ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை. இந்த பாருங்கள், இந்த விற்பனை விலை தான் உங்களுக்கு குழப்பம்.
ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ், ஓகேங்களா? சரி, இது காஸ்ட் ப்ரைஸ், குறித்த விலையை பற்றி அவங்க பேசலை. சரி, அதன் விற்பனை விலையிலிருந்து உண்மை விலையை விட 15% அதிகம். 15% அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 100 ரூபாயா இருந்தால் அது 115 ரூபான்னு கொடுத்துருக்கான். சார் என்ன சார் 100 ரூபான்னு கொடுக்குறீங்க? ஏன்னா அவன் காசை பற்றியே பேசலை, அதனால் நான் 100 ரூபான்னு வச்சுக்குவேன். அதில் காசை பற்றி பேசுனாங்க, அதனால் நம்ம வச்சுக்கல. இதில் காசை பற்றி பேசுயிருக்கானா? கேட்குற கொஸ்டினுமே காசா? இல்லை, காசை பற்றியே பேசலை. அப்போ நான் 100 ரூபான்னு வச்சுக்குவேன். அப்போ 100 ரூபா பொருளை 115 ரூபாய்க்கு விற்றா வச்சாச்சு, சந்தோஷம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால், நல்லா கவனிச்சுக்கோங்க, மீண்டும் அப்போ இந்த 115ல் இருந்து திரும்ப நம்ம 10% கண்டுபிடிச்சி கூட்டணும். அதுதான் இதில் ட்விஸ்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் 10% அதிகரிக்கிறான். அவன் மொத்தமாக 25% அதிகரிக்கலை, இதிலிருந்து 10%. அப்போ இதிலிருந்து 10% என்ன வரும்? இதிலிருந்து 10% எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், 11.5 வரும். அப்படி தானே? அப்படி தானேங்க வரும். இதிலிருந்து 10% கண்டுபிடிச்சோம்னா இங்கே பாருங்கள், 11.5 வரும். இதில் கூட்டுங்க, கூட்டுனா 126.5, 126 ரூபா.5. இப்போ அவருடைய மொத்த லாபம் எவ்வளவு? ரொம்ப சிம்பிள். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. 126.5லேருந்து 100 மைனஸ் பண்ணுங்கள், 26.5%. அதுதான் 100ன்னு வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டா போதும். 126.5லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 26.5, அவ்வளோதான். ஓகேவா? எல்லா சமமும் நான் போட்டுட்டா அப்புறம் உங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நீங்கள் போட்டுடலாம். இது ஒரு டைப் இருக்குது. இந்த டைப் என்னென்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பொருளை விற்றதுனால இத்தனை சதவீத லாபம். அதே பொருளை நல்லா கொஞ்சங்க, ஒரே மதிப்புள்ள இரு பொருளை, இப்போ இரு கை கடிகாரத்தை ஒவ்வொன்றையும் 594 ரூபா அப்படிங்கிறதுக்கு விற்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 594 ரூபாங்கிறது அந்த தொகைக்கு விற்கிறாரு. நல்லா கொஞ்சம் தொகை ஒன்று. ஆனால் இந்த 594 ரூபாய்க்கு ஒரு கடிகாரத்தை விற்றதுனால இவருக்கு 10% லாபம் கிடைக்கும். இந்த 594 விற்றதுனால ஒருத்தருக்கு 10% நட்டம் ஏற்படும். நல்லா கொஞ்சம், விற்ற விலை ஒன்று. இரு கை கடிகாரத்தை ஒவ்வொன்றையும் 594 ரூபாய்க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றொன்றில் 10% நட்டமும் பெற்றார் எனில் மொத்தத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய லாபம் நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் முதல்ல தெளிவாக புரியுதா சார்? இப்போ இதில் நம்மளுக்கு என்ன குழப்பம்னா, அந்த 594 அது தேவையே இல்லை சார். அவன் 594 ரூபாய்க்கு விற்கட்டும், இல்லை 100 ரூபாய்க்கு விற்கட்டும், 50 ரூபாய்க்கு விற்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி தேவையே கிடையாது, கவலையே வேண்டாம். ஒரு தொகைக்கு விற்றுட்டார், கண்டிப்பாக அந்த தொகை கேட்க மாட்டாங்க, கீழே சதவீதம் தான் கேட்பாங்க, மொத்த சதவீதம். இப்படி கேட்டால் ஃபார்முலாவும் நினச்சிக்கலாம், ஷார்ட்கட்டுன்னு கூட நினச்சிக்கலாம். சிம்பிள் ஷார்ட்கட் என்னென்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY டிவைடட் பை 100 தான் ஃபார்முலா. நல்லா கொஞ்சம், ஒரே தொகையில் ஒரு தொகையில் விற்றதுனால லாபம். சார் இது 10 இருந்தால் தான் அந்த ஃபார்முலாவை? அப்படி கிடையாது. ஒரு பொருளை விற்றதுக்கு 10% லாபம், ஒரு பொருளை விற்றதுக்கு 25% நஷ்டம்னாலும் இதே ஃபார்முலா தான். ஒரு லாபம் ஒரு நஷ்டம் கொடுத்த அந்த ஃபார்முலா, ரெண்டுமே லாபம்னாலும் இந்த ஃபார்முலா, ரெண்டுமே நஷ்டம்னாலும் இந்த ஃபார்முலா. ஆனால் கான்செப்ட் என்னென்னா, ஒரே விலைக்கு ரெண்டையும் விற்றுருக்கணும், மறந்துடாதீங்க. செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கணும். அது 540 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். இல்லை அதை சொல்லாமல் ஒரே தொகையில் விற்றதனால் அப்படின்னு கூட இருக்கலாம். தொகையில் விற்றதனால் இருந்தால் கூட ஓகே. ஒரே தொகையில் விற்றதனால் ஒருத்தருக்கு வர லாபம் வர நஷ்டம், இவ்வளோ நஷ்டம் இவ்வளோ நஷ்டம் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எக்ஸ் என்பது அவங்க லாபம்னு கொடுத்துருக்காங்களா, 10% லாபமா, அதனால் +10. ஒருவேளை 10% நஷ்டம்னு கொடுத்துருக்காங்களா, -10 அப்படின்னு எடுத்துக்கணும். லாபம்னா ப்ளஸ்ஸு,
நெகட்டிவ்னா மைனஸ். ஒருவேளை ரெண்டுமே நஷ்டம்னா ரெண்டுமே நெகட்டிவ், மைனஸ் மைனஸ். ரெண்டுமே லாபம்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். அப்ளை பண்ண போகிறீங்க. எக்ஸுக்கு பதிலாக +10, ஒய்க்கு பதிலாக -10, ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக +10, ஒய்க்கு பதிலாக -10. ஸோ கீழே 100. இது 10 - 10 0 ஆயிரும். இது -100 / 100 வரும். ஆன்சர் -1. ஆன்சர் -1 வருதுன்னா 1% நஷ்டம் என்று அர்த்தம். ஒருவேளை -10னா 10% நஷ்டம். ஒருவேளை வெறும் 10னா 10% லாபம். வெறும் 7னா 7% லாபம். ஃபார்முலா ஒன்று தான். இனிமேல் உங்கள் பொறுப்பு. ஓகேங்களா? விற்ற விலை ஒரு பொருளை இவ்வளோ ரூபாய்க்கு விற்றதுனால நஷ்டம், இன்னொரு பொருளை வேற ஒரு தொகை கொடுத்து, அப்படி கேட்டால் இந்த ஃபார்முலா கிடையாது. ஒரே தொகைக்கு ரெண்டையும் விற்றுருக்கணும். விற்றதுனால லாபம், விற்றதுனால நஷ்டம், அப்படி வரும், மறந்துடாதீங்க. இது உங்களுக்கான ப்ராப்ளம் தான். இது ஆக்சுவலாக வந்து இதிலே வராது. இதிலே வராதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே வராது. இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கு, லாப நஷ்டம் தான் வருது, சரி. ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கு விற்றிருக்கார். ஓகே, ஃபைன். எத்தனை சதவீதம் லாபமா? 8% லாபம் என்கிறார். சரி, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு அரிசியை ஒரு பகுதியை 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்பனை செய்ததில் மொத்தமுள்ள 500 கிலோ அரிசியில் 10% லாபம் பெறுகிறார் எனில் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவு என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க. 500 கிலோவில் ரெண்டாக பிரிச்சுக்கிறார். இப்போ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை என்னென்ன 500 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக. இந்த எக்ஸை விற்றதுனால அவருக்கு 8% லாபம் கிடைக்கிது. அப்போ இதில் 18% லாபம் கிடைக்கிது. மொத்தமாக இந்த லாபத்தோட கூட்டுப்பலன் போயிட்டிங்கன்னா 10% சொல்லிட்டாங்க. இந்த தான் கொடுத்துருக்காங்களே 10%. ஏனில் இந்த 18% லாபத்துக்கான அரிசி என்னன்னு கேட்குறாங்க. நான் தான் ஃபார்முலாவே உங்களுக்கு கொடுத்துட்டேனே. எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, எக்ஸோட அந்த 8% ப்ளஸ் இந்த 500 - எக்ஸோட 18% தான் அந்த மொத்த அரிசி 500. அந்த 500 கிலோவோட 10% சொல்கிறாங்க. கரெக்டாக 10% மொத்த தொகையின் 10% லாபம். எக்ஸோட 8% ப்ளஸ் இந்த மீதி 500 - எக்ஸோட 18% தான் இந்த மொத்தத்தில் அவருக்கு 10% மொத்தமாக கிடச்சிருக்குங்கிறாங்க. லாபத்தை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். டிவைடட் பை 100, மொத்தமாக டிவைடட் பை 100 போட்டுருங்க. இங்கேயும் டிவைடட் பை 100 போட்டுருங்க. 100 கேன்சல் ஆகட்டும். இது 5000னு இருக்கட்டும். இது 8x இருக்கட்டும். இது 18 இங்கே போணுச்சுன்னா 18 × 500 இருக்கட்டும். இப்போ என்ன அடிச்சிடலாம், அடிக்க தான் போக போகிறோம், சரிங்களா? இங்கே -18x இருக்க போகுது. இப்போ -18ல் +8 இருக்குது. அப்போ -10. அப்போ 18 × 500 -10, அது இங்கே போகுது. இந்த 5000 இந்த சைடு வரப்போகுது. அப்போ 18 × 500 - 5000 = 10x. இதில் வந்து நம்ம 500 காமனாக எடுக்கலாம். 500 நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா 18 - 500 காமனாக எடுத்தால் 10 = 10x. இந்த 10 இதை அடிச்சிடலாம். அப்போ 8ன்னு வரும். அப்போ 8 × 50 = x. அப்போ 8 40, ஒரு 0. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்படி வேணாலும் போடலாம். நீங்கள் இதை நான் காமனாக எடுத்திருக்கேன் ஷார்ட்டாக. இல்லை இதை நீங்கள் பெருக்கிட்டு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 18 × 5 பெருக்கி கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆன்சர் வரும், கண்டிப்பாக ஆன்சர் வரும். இப்போ x = 400. x = 400ங்கிறது நம்ம எந்த வேலை? அப்போ இதுக்கு மைனஸ் பண்ணிக்க. ஏன்னா அவங்க 18% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100. 100 கண்டிப்பாக இருக்கும். 100 கிலோ மதிப்பு கூட்டு வரினா அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கங்க, லாபம் மாதிரி. இப்போ மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9720, மதிப்பு கூட்டு வரி 8 எனில் அதன் அடக்க விலை என்ன? இது ஒரு கொஸ்டின் அழகாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒன்றும் இல்லை, மதிப்பு ஒரு பொருளின் விலைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொருளின் விலை, அதாவது மதிப்பு கூட்டு வரியுடன். அப்போ எதனுடைய 108% இந்த 9720.
ஏன் 108ன்னு போட்ட? ஏன்னா மதிப்பு கூட்டு வரியோட சேர்த்து வரியுடன். இது அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இதையும் 9ஆல் அடிக்கலாம், இது 9ஆல் பார்த்தோன்னு சொல்லிடலாம். HCFLCMலாம் சொல்லி கொடுத்தேன். ஒரு பொருளை நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ண முடியுமாங்கிறத அதோட ஆட் பண்ணால் 9, இதையும் ஆட் பண்ணால் 9 வருது, இதையும் ஆட் பண்ண 9ஆல் அடிங்க. இதில் 9ஆல் அடித்தா ஓரம்போது 9 மிச்சம் 1, ஈரம்போது 18, இது ஓரம்போது 9, 9 ஓரம்போது 9, பேலன்ஸ் வந்து 7. அடிக்க முடியாது, ஒரு 0 சேர்த்துக்கணும். 98 72 80 போட்டுக்கலாம், சந்தோஷம். இப்போ இதை 3ஆல் அடித்தா 4, இதை 3ஆல் அடித்தா 3 9, 6 3 18, முடிஞ்சு போச்சு. 1 4 94 36 90 100 இங்கே போகுது. ஸோ ஏற்கனவே ஒரு 0, இன்னும் ஒரு 2 0 சேர்த்துக்க வேண்டியதான். ஆன்சர் 9000. நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னால் கான்செப்ட் கிளியராக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். பெருக்கல், கூட்டல், வகுத்தல், இந்த சைடு இங்கிட்டு போனால் அந்த சைடு எங்கிட்டு போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஈக்குவலுக்கு அந்த சைடு போனால் பெருக்கலை போகுமா வகுத்தலை போகுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த டிவிஷனில் பிரச்சனை, பெருக்கல்ல பிரச்சனைனா அது நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அடித்து கொடுக்குறதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த ப்ராப்ளம் இப்படியே டிஎன்பிசியில் வருமானம் கேட்டானா என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? இது வந்தால் இப்படி போடணும், இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் போடணும், இதுக்கு இந்த ஷார்ட்கட், அது என்னால் கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னு பார்த்தா இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு அப்படி பார்த்தோம்னா. சரிங்களா? மறந்துடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கான ப்ராப்ளம் தான் மேலே இருக்கிறதெல்லாம். ஸோ கான்செப்ட் இவ்வளோ தாங்க. பாருங்க, ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். நட்டத்தில் விற்றுட்டாராம் பாவம். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் என அதிகரித்திருந்தால், 100 ரூபாய் அதிகமாக விற்றிருந்தா அவருக்கு 5% லாபம் கிடைக்குமா? பாருங்களேன். எனில் அவரது அடக்க விலை என்ன? கொஞ்சம் ட்விஸ்ட் தர மாதிரி இருக்கக்கூடிய கேள்விதான். இப்போ என்னன்னா, ஒருத்தர் காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸு, 20% நட்டத்தில் விற்றுட்டார்ல, விற்றுட்டார், ஏதோ ஒரு தொகைக்கு விற்றுட்டார், 20% நஷ்டமாக போச்சு. ஒருவேளை அவரது விற்பனை விலை 100 அதிகமாக இருந்துச்சுன்னா, 100 ரூபா வந்துருந்துச்சுன்னா அவருக்கு லாபம் எவ்வளோ வந்திருக்குமா? 5% லாபம் வந்திருக்குமா? அட பாவமே. அப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 20% நஷ்டத்தில் தான் போயிருக்கு. நஷ்டம் பார்த்துக்குங்க, 20% நஷ்டம் பேக்கில் இருக்குது. இது சென்ட்ரு, 20% நஷ்டம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 100 ரூபா சேர்த்து மட்டும் விற்றுருந்தாருன்னா அவருக்கு 5% லாபமா? நட்டம் மட்டும் வராமல் அதோட சேர்ந்து 5 லாபமும் வருது. இப்போ 20 பின்னோக்கி இருக்கிறாரு. இந்த 100 ரூபாயை மட்டும் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா, கடவுளே, இந்த 100 ரூபாயை சேர்த்துருந்தீங்கன்னா அவருக்கு அந்த நஷ்டமும் வந்திருக்காது, மேலும் 5% லாபமும் வந்திருக்கும். அடடா. அப்போ அவர் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர எத்தனை சதவீதம்? 25%. அந்த 25% தான் இந்த 100 ரூபாய். இப்போ இந்த 25% தான் அந்த 100 ரூபா. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எதனுடைய 25% அந்த 100 ரூபாய்? எதனுடைய 25% அடிச்சிடலாமே. ஒரு 25 25 4 25, அப்போ எக்ஸ் = 400 அதன் அடக்கு விலை 400. புரியுதா இல்லையா? அம்புடுத்தேன். அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இனிமேல் நீங்கள் தான் ஒன்றா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? மீண்டும் சந்திக்க போகிற உங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சுக்கிறேன் கார்த்திக். இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டு சண்டே, எப்போதும் போல் சண்டே இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஜியாகிரஃபி வீடியோஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக கருதக்கூடிய யூனிட் 8 19ஆம் நூற்றாண்டின் 2வது வீடியோவும் அப்லோட் ஆயிரும். சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக சாட்டர்டே ஃபுல்லாக அப்லோட் ஆயிரும். சண்டே நீங்கள் டெஸ்ட் எழுதிட வேண்டியதான். மீண்டும் சந்திக்கிற உங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சுக்கிறேன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.